வணக்கம். யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக மாணவர் அணி செயலாளர் எழிலரசன், 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் ஆகியோர் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். சமூக நீதியை காப்போம், மாநில உரிமைகளை காப்போம், கல்வி உரிமையை காப்போம் என திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர் முழக்கங்களை தற்பொழுது எழுப்பி வருகின்றனர். யுஜிசியில் புதிய விதிமுறைகளானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசின் பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு விதிமுறைகளை கண்டித்து தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக மாணவர் அணி செயலாளர் சிபிஎம்பி எழிலரசன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு விதிமுறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம்னால் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை தேடுவதற்கான அந்த தேடுதல் குழுவின் மாநில அரசின் அதிகாரத்தை பறித்து வேந்தர் தான் முழு அதிகாரத்தையும் தற்பொழுது வைத்திருக்கிறார். இது தொடர்பாக திமுக மாணவர் அணி சார்பில் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் கல்வி உரிமையையும் மாநில உரிமைகளையும் பறிப்பதற்கு ஒன்றியத்தில் ஆட்சி செய்யும் RSS, பாஜக, பாஜக அரசு தொடர் முயற்சிகளை செய்து வருகிறது. தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் எளிய மக்களின் கல்வியை கபலீகரம் செய்வதற்கும் சமூக நீதியை பறிப்பதற்கும் செய்த முயற்சிகளை தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் பார்த்தோமென்றால் கல்வி வளர்ச்சியை தடுக்க தனது அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்துகிறது. ஒன்றிய பாஜக அரசின் அந்த நோக்கமானது தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தனித்தன்மையும் தன்னாட்சியையும் ஒழித்து அனைத்து பல்கலைக்கழக மானிய குழுவின் பெயரால் ஆளுநரின் பெயரால் ஒன்றிய அரசை அபகரிக்கும் திட்டமே பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் வரைவு நடைமுறையாகும். தரப்படுத்துதல் என்பது போன்ற மாயமல வார்த்தைகளை பயன்படுத்தி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களின் மீது அதனை திணிக்க பல்வேறு வகையான அதிகார வரம்பு மீறல்களை தொடர்ந்து செய்து வருகிறது. அதன் மொத்த வெளிப்பாடுதான் பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு அறிக்கை. அதனை மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு முற்றாக நிராகரிக்கிறது. சமூக நீதியை பாதுகாக்கவும் அனைவரும் அனைத்தும் என்ற நிலையை எட்டுவதற்கும் தடையாக அமையும் என்பதை ஒழித்து உறுதியேற்கக்கூடிய வகையில் தற்பொழுது பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு விதிமுறைகளை கண்டித்தும் மாணவர்களின் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையிலும் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திமுக மாணவர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் ஆளுநருக்கு எதிராகவும் தொடர் கோஷங்களை தற்பொழுது எழுப்பி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் தடையை மீறி செல்வதற்கும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். தற்பொழுது சிபிஎம்பி எழிலரசன் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர் அணியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.